ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன குக்கிங் வீடியோனா எப்படி தாளிச்சு தோசை செய்யணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தாளிச்ச தோசை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு மேலே கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க கடலை பருப்பையும் உளுந்தம் பருப்பையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனாக போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கொத்தமல்லியை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே நாங்கள் தோசை மாவு வச்சுருக்கோம். இது நம்ம வீட்டில் டெய்லி நார்மலாக ஊற்றுற அதே தோசை இட்லி மாவு தான். இப்போ இந்த தாளிப்பு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தாளிப்பு தோசையோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்து உங்களுக்கு தோசை ஊற்றும் போது நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தோசையை ஊற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட தோசை அருமையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை நல்லாவே ஊற்ற வருது. எந்த இடத்துலையும் கல்லெல்லாம் ஒட்டலை. நல்லாவே ஊற்ற வருது. நம்மளோட தாளிச்ச தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம இந்த தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சட்னி நான் வீடியோ எடுத்தது. இந்த சட்னியோட வீடியோ அடுத்தது வரும். இந்த தோசையோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நம்ம செஞ்ச இந்த சட்னியோட சாப்பிடும்போது எனக்கு இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கு. நம்மளோட சொன்ன மாதிரி இந்த சட்னியோட வீடியோ அடுத்தது வரும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இதுக்கு அடுத்த வீடியோ வரும். இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏன் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னா கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரும். ஸோ அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இப்போலாம் எந்த வீடியோக்குமே கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. ஸோ மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் வி யஷ்வந்த். ஸோ சைனிங் ஆஃப் கைஸ். தேங்க்யூ.